ஹாய் மக்களே. இப்போ நம்ம கூட வந்து மிலன் இருக்கான். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட இன்டீரியர் வந்து பார்த்தோம். இன்டீரியர் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்ணன் சொன்னார், நிசான் அண்ணன். நைட்டு வந்து வெளியே அந்த லானை வந்து எடுக்க முடியல, அதனால பகலில் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இங்கேயும். அப்படியே நம்ம போய் பார்ப்போம் வாங்க. மிலன் ஹாய் பாய் சொல். ஹாய். இவரு மிலன், இவரு மிரன், 2 பசங்க நம்ம அண்ணனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா லான்ல பாத்தீங்கன்னா நிறைய மரம் வச்சிருக்காங்க. ஸோ இங்க கொய்யா மரம் இருக்கு, அப்புறம் வந்து பலா மரம், மாங்காய் மரம். ஸோ எல்லாமே வந்து சூப்பரா அவர் வந்து வெல் பிளான்டா வச்சிருக்காரு. அவர் எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து ப்ராப்பரா அங்கங்க நீட்டா வச்சிருக்காரு. ஒரு மரமும் இப்போ மாதுளை மரத்துக்கு தனியா, ஸோ அந்த மாதிரி வந்து பப்பாளி மரம், கொய்யா மரம், மாங்காய் மரம்ன்ட்டு கொய்யாலேயே வந்து 2-3 வெரைட்டியில வச்சிருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த லான்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெளிக்க தேவையில்ல. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் டைமிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்து ஒரு 1 hour கேப்புக்கு ஒரு டைமோ சம்திங் ஏதோ 2 மணி நேரத்துக்கு கேப்புக்கு அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தண்ணி வந்து அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி விடணும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்து இந்த வீட்டை அவர் அண்ணன் செதுக்கியிருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பாருங்க, இங்கே பாருங்க, எங்கள் மாதுளை மரம். ஸோ இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து இங்கே பாருங்க மாங்காய் மரம். ஸோ இந்த வியூ பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் இந்த குடில் இங்கேயும் இதுவும் வந்து ஒரு மாதிரி சம்மர் டைம்லையோ இல்லை நைட் டைமில் கேம்ப் ஃபயர் போட்டு சூப்பராக பண்ணுறதுக்காக இந்த குடில். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு கிச்சனில் போய் டிஸ்டர்ப் பண்ணாத, ஸோ இங்கேயும் வந்து கிச்சன் செட்டப்க்கு வந்து இங்கே ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு அழகா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டோர் கிச்சன். இதை வந்து பார்ட்டி டைமில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக. கூராக்கள் வந்தா ஆமாம். ஸோ இந்த கிச்சனை பற்றி சொல்லுங்க மிலன். அதான் கூரை ஆக்கள் வந்தா இங்க சமைக்கலாம். அப்படின்னா கிச்சனை ஊத்தா. ஆமாம். ஸோ நம்ம உள்ளே இருக்க கிச்சன் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கேம்ப் ஃபயர் போடும்போது நம்ம கண் முன்னாடியே அதை சமைச்சு அது சாப்பிடும்போது அது ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப், அவுட்டோர் கிச்சன் செட்டப் வெளியே அந்த கேம்ப் ஃபயருக்காக ஸோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிச்சன் வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கேஸு, ஸோ எல்லா சொன்னல அந்த தண்ணி அதோட சிஸ்டம் இங்கே தான் இருக்குது. அதோட மொத்தம் இதுவும் டைமிங் செட் பண்ணி அடிக்கிறது ஃபுல்லாக இது தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே இருக்க அந்த பழுப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் அந்த பழுப்பு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஹைட்டுக்கு இரும்பி தண்ணியை வந்து தெளிச்சு விடும். ஸோ இது சூப்பராக இருக்குது. நம்ம பண்ணணும் அப்படின்ட்டுல, ஏன்னா புல் வந்து அவ்வளோ பைசா கொடுத்து ஃபுல்லாக அவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆள் யாரும் நம்ம இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை அது சூப்பராக அது பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், மீட்லாம் கட் பண்ணுறதுக்காக சூப்பராக அவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்ட்டி பண்ணலாம். ஸோ இந்த லான் பாருங்கள், உங்களுக்கு இந்த பேக்யார்ட் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். மிலன் எப்படி இருக்கு மிலன்? இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நாங்கள் இந்த குடியில் தாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே ஒரு 1 week இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட பிளேஸ் வந்து இதுதான், இந்த குடில் தான். ஸோ இங்கே தான் நாங்கள் கேம்லாம் விளையாடிட்டு, கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு, சாப்பிட்றது கூட நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நிறைய வீடியோஸும் நான் இங்கேருந்து தான் நான் எடுத்திருக்கேன், நிறைய சாப்பிட்ற வீடியோ எல்லாம். இந்த இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் சன்செட் ஆகும். ஸோ அது இங்கிருந்து பார்க்கும்போது அந்த வியூவும் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ சன்செட் பார்க்கும்போது எப்படி இருந்தது மிலன்? இங்கிருந்து சூப்பராக இருக்கும். எனக்கு செம்மையாக இருந்துச்சு, எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ்லேயும் வந்து அதே தாங்க. டெரஸில் போய் படுத்தோன்னா, டெரஸில் நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஃபேனே தேவையில்லை. ஸோ அவ்வளோ காற்றடிக்குது. ஏன்னா இங்கே வந்து சுற்றி வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மழைலாம் எதுவும் இல்லை, அதனால் ஓப்பன் ஸ்பேஸ்னால செம்ம காற்றுங்க. அதனால் மேலே படுத்தோன்னா ஃபேன்லாம் இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் கீழே படுக்கவே இல்லை, ஃபுல்லாக மேலே தான். நைட்டு வந்து எங்களுக்கு தூக்கமே மேலே தான் நாங்கள் படுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபேன், ஏசி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடிக்கிற காலத்துக்கு நாங்கள் தலைகனியை கொஞ்சம் விட்டனாலும் தலைகனி வந்து பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, 1 வாரம் இங்கே தான் இருந்தோம். 1 வாரம் இங்கே தான் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு இங்கே தான் சமைச்சு, இந்த கிச்சனில் தான் சமைச்சோம். இந்த 2-3 வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்கும் இங்கே தான் சமைச்சாங்க, ஷெட்டு போட்டு இங்கே தான் சமைச்சாங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு இடம்.
ஸோ ஆல்ரெடி அண்ணன் சொல்லியிருப்பாரு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு நிசான் அண்ணன். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சா வீடு? 4 வருஷமா 3 வருஷம் ஆச்சு இந்த வீடு. ஒரு விஷயத்தையும் பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து 22ல் ஆரம்பிச்சது பார்த்தோன்னா 25 இப்போதான் ஃபைனலாக அதோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வால் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது இப்போதான் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸு போட்டிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா வாலாக போடணும். ஸோ அதுக்கு அடுத்த இதில் அவர் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதுதாங்க ஃபுல் இந்த தென்னை. ஸோ அப்படியே இது பண்ணிவிட்டு ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மஸ்ட்டு. மொத்தம் எத்தனை கேமரா இருக்குது மிலன்? 19. மொத்தம் வந்து 19 கேமரா இருக்குது. ஸோ 19 கேமரா சுற்றி இருக்குது. ஸோ சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டமும் பக்காவாக நீட்டாக எல்லாமே வந்து வெல் பிளான்டுங்க. சூப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. மொபைலில் இருந்தே ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 360 கேமரா வந்து 4 மூலையில் 4 கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டை வந்து ஃபுல் செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. இதுதான் ஒரு ஹோம் டூர், நிசான் அண்ணனோட ஹோம் டூர், என்னோட சின்ன ஒரு ஹோம் டூர் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஹோம் டூர்ன்றது இதான் ஃபஸ்ட்டு. நான் மிலன் ஹாய் சொல். ஹாய். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வீக் அங்க இந்தியாவில் வர இப்படி இருந்துச்சு. இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போதா இந்த வீடு நல்லா தான் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வீடு பார்த்தோன்னே நான் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருந்தது. ஸோ நேரில் வந்து இது பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் நிறைய இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ்லாம் வந்து சென்னையில் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளே வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு 1 வீக் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த வீட்டில் தான் இங்கே தான் நம்ம வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணோம். ஸோ 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதை பண்ணிட்டு தான் நாங்கள் ஒரு ஹோம் டூர் மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த பேக் யார்டு இந்த லான் பிடிச்சிருக்குங்க. என்ன சொல்கிறது, ஏன்னா நாங்கள் இங்கே தான் ஆக்சுவலாக இந்த புல்தரையில் உட்காந்து தான் நாங்கள் கேம் விளையாடுறது, சீட்டு அது இதுன்னு படுத்து தூங்கியிருக்கோம். இதில் தான் நாங்கள் படுத்து தூங்கணும். அந்த புல்தரையில் தான் ஜாலியாக படுத்து தூங்கி. ஸோ மதியம்லாம் வந்து இங்கே பெருசாக வெயில் தெரியாது, ஏன்னா இந்த பில்டிங்கோட ஷேடு அந்த சைடில் தான், பேக் சைடில் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த ஒரு 1 வீக் வந்து இங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். சாப்பிட்றதா இருக்கட்டும், விளையாடுறது, ஸோ பேசுறது எல்லாமே இங்கே இந்த இடத்துல தான் நடந்துச்சு. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மிலன், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நிசான் அண்ணா இங்கே இன்வைட் பண்ணி ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. இன்னைக்கு வந்து ஜஃப்னா போகிற வழியில் ஸோ எதாவது முடிஞ்சால் சின்ன சின்ன இடத்த ஏதாச்சும் பார்த்து வீடியோ போடுறேன். ஸோ மக்களே ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு கோவில் போகிற மாதிரி இருக்குது, முருகர் கோவில் போனால் நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே சரி ஓகே மக்களே, பாய். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.